எலக்ட்ரான்னா என்னன்றதையும் அது எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதையும் பார்க்கலாம். எதிர்மறை மின்னூட்டத்தை கொண்ட ஒரு துணை அணுத்துகள் தான் எலக்ட்ரான். இது அணுக்களை உருவாக்கக்கூடிய 3 அடிப்படை துகள்களில் ஒன்று. அதாவது காணக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுமே மிகச்சிறிய அணுக்கள்னால் ஆனது. அதே சமயம் அந்த மிகச்சிறிய அணுக்கள் ஒவ்வொன்றுமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற 3 அடிப்படை துகள்களால் ஆனது. அந்த 3 அடிப்படை துகள்களில் ஒன்று தான் எலக்ட்ரான். இது பொருளினுடைய கட்டமைப்பு மற்றும் நடத்தை ஆகியவற்றை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகித்து வருது. அதாவது ஒரு மேட்டரோடைய ஸ்ட்ரக்சர் அண்டு பிஹேவியர் அதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய பங்களிப்பை எலக்ட்ரான் ஆனது செய்து வருது. இந்த எலக்ட்ரான் எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 1808ஆம் ஆண்டு ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் அண்ட் பிசிசிஸ்ட் அட்டாமிக் தியரியை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் ஒவ்வொரு பொருள்களுமே மிகச்சிறிய அணுக்கள்னால் ஆனது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மேலும் அந்த அணுக்களை பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது அணுக்கள் இன்டிவிசிபிள், அணுக்கள் ஆனது பிரிக்க முடியாதவை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உதாரணமாக இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னா அந்த பாறையை உடைச்சா அது கற்களாக மாறும். அந்த கற்களை உடைச்சா அது மண்ணாக மாறும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை உடைச்சோம் அப்படின்னா அது தூசியாக மாறும். அதுக்கப்புறம் அது அணுவாக மாறும். அதுக்கப்புறம் அந்த அணுவை உடைக்க முடியாது. அணுதான் அட்லாஸ்ட் அப்படின்றது தான் ஜான் டால்டனுடைய கருத்து. இந்த கருத்து அட்டாமிக் தியரியா 1808ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த அட்டாமிக் தியரி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இதுக்கிடையில் இதே இந்த 1800களில் குறிப்பாக இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதிகளில் நிறைய விஞ்ஞானிகள் கேத்தோட் ரே டியூபை பயன்படுத்தி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணி வந்தாங்க. அதாவது கேத்தோட் ரே டியூப் அப்படின்றது ஒரு கிளாஸ் டியூப், ஒரு கண்ணாடி குழாய். அதுக்குள்ளே கேஸ் வாயு லிமிட்டடாக இருக்கும். அதாவது லோ ப்ரெஷரில் இருக்கும். அதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுதான் கிளாஸ் டியூப் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே கேஸ் இருக்கும், ஆனால் லோ ப்ரெஷரில் இருக்கும். இப்போ இந்த ஒரு கிளாஸ் டியூப் இதனுடைய 2 பக்கமுமே மெட்டல்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரோட்ஸ், அதாவது மின் முனைகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு எண்டில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஸ் டியூபோடைய இன்சைடு உள்ள இந்த 2 மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு அமைப்பில் தான் அந்த ஒரு டியூப் இருக்கும். இப்போ அந்த டியூப்ல அந்த காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானிகள் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாங்க. அதை எப்படி பண்ணாங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் டியூப், அந்த ஒரு கிளாஸ் டியூபோடைய 2 பக்கம் நான் ஏற்கனவே அந்த 2 பக்கத்துக்குள்ளே எலக்ட்ரோட்ஸ் மெட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெட்டல்ஸில் எலக்ட்ரிக் சோர்ஸை அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது இப்போ எலக்ட்ரிசிட்டி பொதுவாக கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் தான் அது அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருந்தால் தான் அட்ராக்ட் ஆகும். அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு அந்த 2 முனைகள், அந்த கிளாஸ் டியூபோடைய 2 முனைகளில் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் அந்த எலக்ட்ரிக் சோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் அப்படின்ற அந்த ஒரு மெட்டல் நார்மலாக ஆனோட் அப்படின்னு அழைக்கப்படும். அதே சமயம் நெகட்டிவ் மெட்டல், அதாவது அந்த நெகட்டிவ் எலக்ட்ரிக் சோர்ஸ் வழங்கக்கூடிய அந்த சைடு உள்ள மெட்டல் கேத்தோட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்போ நெகட்டிவாக இருந்தால் அது கேத்தோட், பாசிட்டிவாக இருந்தால் அது ஆனோட், இப்படி இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் டியூப் இருக்குது, அதுக்குள்ளே கேஸ் இருக்குது. அந்த டியூபோடைய 2 பக்கத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு 2 மெட்டல்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் மெட்டல் ஆனோடு, நெகட்டிவ் மெத்தட் கேத்தோடு, நெகட்டிவ் மெட்டல் கேத்தோடு. ஸோ இப்படி இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது அந்த வோல்டேஜை இப்போ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னா அந்த கேத்தோட் அப்படின்ற சைடுல இருந்து இந்த ஆனோட் அப்படின்ற சைடுக்கு, அதாவது இப்படி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டியூப்ல இதுதான் கேத்தோட் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த முனை ஆனோட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இப்படி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண உடனே இந்த கேத்தோட் அப்படின்ற இந்த பக்கத்துல இருந்து இந்த ஆனோட் அப்படின்ற இந்த ஒரு பக்கத்துக்கு ஒரு ரே பரவினது. அது உள்ள அந்த டியூபுக்குள்ள கேஸ் இருக்கிறனால, அதாவது குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுக்கள் இருக்கிறனால இப்படி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஒளிரும். அது அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஒளிரும் போது ஒரு பீம், அதாவது ஒரு ரே, ஒரு கதிரானது இந்த ஒரு கேத்தோட் பக்கத்துல இருந்து இந்த இன்னொரு பக்கம் ஆனோட் அப்படின்ற பக்கத்துக்கு டிராவல் ஆச்சு. ஸோ கேத்தோட் அப்படின்றது நெகட்டிவ், அதே சமயம் ஆனோட் அப்படின்றது பாசிட்டிவ். இந்த கேத்தோட் அப்படின்ற நெகட்டிவ் சைட்ல இருந்து ஆனோட் அப்படின்ற பாசிட்டிவ் சைடுக்கு ஒரு ரேவானது அந்த கேஸ் வழியாக பாஸ் ஆச்சு. ஸோ அந்த ரே தான் கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு பாஸ் ஆகுறதுனால கேத்தோட் ரே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அந்த கேத்தோட் ரே பற்றின
எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் டியூப் தான் கேத்தோட் ரே டியூப் அப்படின்றது. ஸோ அப்பேற்பட்ட அந்த கேத்தோட் ரே டியூபை பயன்படுத்தி நிறைய விஞ்ஞானிகள் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் பண்ணாங்க. இந்த நிலையில தான் 1890களில் ஜே தாம்சன், ஜோசப் ஜான் தாம்சன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிசிஸ்ட்டும் அந்த கேத்தோட் ரே டியூபை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. இவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இப்படி இந்த கேத்தோட் ஆனோட் இந்த ரெண்டு பக்கமுமே வந்து எலக்ட்ரிக் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அந்த கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு டிராவல் ஆகக்கூடிய அந்த கேத்தோட் ரே, அந்த ஒரு கதிர், அது வந்து எதனால் ஆனது அப்படின்றத கண்டறியறதுக்காக இவர் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேட்டர், ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து அணுக்கள்னால் ஆனது. அதே மாதிரி இந்த கேத்தோட் ரே வந்து எதனால் ஆனது அப்படின்றத கண்டறியறதுக்காக தான் இந்த கேத்தோட் ரே டியூபை பயன்படுத்தி ஜே தாம்சன் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண தொடங்கினாங்க. குறிப்பாக அவர் 1897ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 அப்போ அந்த கேத்தோட் ரே டியூபை பயன்படுத்தி அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை ஆரம்பித்த உடனே அந்த கிளாஸ் டியூப்பில் அதே மாதிரி எலக்ட்ரிக் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து ஹை வோல்டேஜில் எலக்ட்ரிக் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணாங்க. எலக்ட்ரிக் சோர்ஸ் அப்படின்னா பேட்ரி மாதிரி. ஸோ அப்படி பேட்ரி மாதிரி இருக்கும், அதுலேருந்து வந்து பவர் சப்ளை கிடைக்கும் அந்த கிளாஸ் டியூபுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் வந்து வயர் இருக்கிறனால அந்த ரெண்டு கனெக்ஷன்ல இருந்து அந்த ரெண்டு மெட்டல்ஸ்லையும் ஆனோட் கேத்தோட் ரெண்டுலையுமே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஆனால் அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அப்படியே பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேத்தோட் ரே அது வந்து எதனால் ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து அந்த ஹை வோல்டேஜை வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே வந்து பாஸ் ஆக விட்டாங்க. உடனடியாக அந்த கேத்தோட் ரே வந்து தோன்றினது. அதாவது அந்த கேஸுக்குள்ள கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு அந்த ரேவானது, அந்த கதிரானது அப்படியே வந்து ஃப்ளோ ஆச்சு. அப்படி வந்து ஃப்ளோ ஆன உடனே அது வந்து க்ளோ ஆகும், ஒளிரும். ஸோ அப்படி ஒளிர தொடங்கின உடனே இவர் வந்து ரெண்டு மெட்டல்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரெண்டு மெட்டல்ஸை எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் அந்த இப்படி டியூப் இருக்குன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி மேலே கீழே அப்படின்னு இப்படி இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிற கேத்தோடு, இந்த பக்கம் இருக்கிறது ஆனோடு. அதே மாதிரி இவர் வந்து இப்படி இந்த டியூபோடைய ரெண்டு பக்கம் மேலே கீழே அப்படின்னு ரெண்டு மெட்டலை வந்து இப்படி வச்சாங்க. இப்படி வச்ச உடனே அப்படி ட்ராவல் ஆகக்கூடிய கேத்தோட் ரே வந்து அப்படியே பெண்ட் ஆச்சு, அது வந்து வளைஞ்சது, அதனுடைய பாதை வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதனுடைய பாதை வந்து கொஞ்சம் விலகினது. ஸோ அதை அவர் வந்து கண்டாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மேக்னெட்டை பயன்படுத்தியும் அதே மாதிரியான பரிசோதனை பண்ணாங்க. அதாவது அதே அந்த கேத்தோட் ரே டியூபோடைய மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ரெண்டு மேக்னெட்ஸை வந்து அவர் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பயன்படுத்தினாங்க, இப்போ ரெண்டாவதாக மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பயன்படுத்தினாங்க. ஸோ மின்புலத்தையும் அதே மாதிரி காந்தப்புலம் ரெண்டையுமே இவர் வந்து பண்ணாங்க. இப்படி பண்ண உடனே அந்த கேத்தோட் ரே வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய மேக்னெட் பக்கம் தான் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மேக்னெட் பக்கம் தான் வந்து அது அந்த கேத்தோட் ரே வந்து ட்ராவல் ஆச்சு. இப்போ அந்த கேத்தோட் ரே வந்து பாசிட்டிவ் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருந்தது அப்படின்னா அது நெகட்டிவை நோக்கி தான் வந்து ட்ராவல் ஆகிருக்கணும். அதாவது எப்போவுமே இப்போ ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அது பாசிட்டிவை நோக்கி ட்ராவல் ஆகும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவை நோக்கி ட்ராவல் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் கேத்தோட் அப்படின்ற நெகட்டிவ்ல இருந்து அந்த கேத்தோட் ரே வந்து ஆனோட் அப்படின்ற பாசிட்டிவ்க்கு ட்ராவல் ஆகுது. இப்போ இவர் அந்த ட்ராவலை வந்து திசை திருப்புறதுக்காக அந்த டியூபோடைய நடுவில் ரெண்டு மேக்னெட்டை வந்து வச்சாங்க. அதில் ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். அப்படி இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் அப்படின்ற மேக்னெட் சைடு தான் இந்த கேத்தோட் ரே வந்து போச்சு. அப்போ கேத்தோட் ரே வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை, அது நெகட்டிவாக இருக்க தான் வாய்ப்பு. ஏன்னா அது பாசிட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சைடு தான் போயிருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சைடுக்கு போகுது அப்படின்னா அப்போ அது நெகட்டிவ்னால் ஆனதாக இருக்கும் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அவர் மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபிசிக்ஸில், அது வந்து லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை பயன்படுத்தி அவர் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரமிப்பான ஒரு ஆச்சரியம் வந்து காத்திருந்தது. அதாவது அணுவை விட அது நாள் வரைக்கும் அணுதான் வந்து மிகச்சிறியது, ஆட்டம்னா ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. அதனால தான் அந்த ஆட்டமை உடைக்க முடியாது, அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் இவர் இந்த ஒரு
லோரன்ஸ் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு கால்குலேஷனில் வந்தது என்னன்னா, இந்த அணுவை விட ரொம்ப 1000 மடங்குக்கும் மேலே வந்து சின்னதாக இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்றது அப்போ ஜே தாம்சனுக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த ஒரு பொருள் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அப்படின்னு இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. ஏன்னா அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சைடை நோக்கி போச்சு. ஸோ அதனால் அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல், அதாவது எதிர்மறை மின்னூட்ட துகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் வந்து டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கோர்பசல்ஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. மேலும் அந்த ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால தான் ஆட்டம்ஸ் ஆயிருக்கு, அணுக்கள் ஆயிருக்கு அப்படின்றதையும் ஜே தாம்சன் கண்டறிஞ்சாங்க. இந்த கோர்பசல்ஸ் அப்படின்றதுக்கு பின்பு ஜார்ஜ் ஜான்ஸ்டன் ஸ்டோனி அப்படின்ற ஒரு ஐரிஷ் பிசிசிஸ்ட் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு பேரிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜே தாம்சன் வந்து அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு ஃபஸ்ட்டு அவர் பேரிட்டது கோர்பசல்ஸ் அப்படின்னு. ஆனால் அந்த ஜார்ஜ் ஸ்டோனி அவர் தான் வந்து அதுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு பேரிட்டாங்க. இந்த எலக்ட்ரான் 1897ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 அன்னைக்கு ஜே தாம்சன்னால் இப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு தெரிய வந்தது அப்போ அணு அப்படின்றதும் சின்னது கிடையாது, அதை விட சின்னது இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து போகுது. இதுக்கிடையில் 1906ஆம் ஆண்டு இது போன்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இவர் பண்ணனால ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ், அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1906ஆம் ஆண்டு ஜே தாம்சனுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு புரோட்டான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்கு அணுவில் அப்படின்றது கண்டறியப்பட்டது. பின்பு 1932ஆம் ஆண்டு நியூட்ரான் அப்படின்னு சார்ஜ்டு பண்ணப்படாத இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டது. ஸோ முழுமையாக இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகு 1897 டு 1932 இந்த ஆண்டுகளுக்குள்ள தான் 3 அந்த துணை அணுக்களும், அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுமே வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஒரு அணுவினுடைய மையத்தில் வந்து நியூக்ளியஸில் வந்து புரோட்டான் அப்படின்ற பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலும் அதே மாதிரி நியூட்ரான் அப்படின்ற சார்ஜ் பண்ணப்படாத பார்ட்டிக்கலும் இருக்குது. எலக்ட்ரான் அப்படின்ற நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து அதை சுற்றி வருது. ஸோ அதுதான் வந்து அணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ இப்படி இவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணப்பட்ட பிறகு தான் இது வந்து நவீன அணு இயற்பியலுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கத்துக்கு காரணமாக அமைஞ்சது. அது ஜே தாம்சனுடைய டிஸ்கவரி தான். ஸோ இந்த ஜே தாம்சன் இப்படி தான் வந்து எலக்ட்ரானை கண்டறிஞ்சாங்க. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த ஜே தாம்சன் இவர் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஜே தாம்சன் எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அந்த பல விஷயங்களை எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை குரோனலாஜிக்கல் ஆர்டரில் கால வரிசைப்படி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.